எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஆணவம் அகம்பாவம் அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போயிடும். இதுக்கு மேல அவரெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு விருப்பப்படலை. பாஜக அழுத்தம் கொடுத்த உடனே டிடிவி தினகரனை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா? நீங்க பாஜகவின் அடிமை அடிமை அடிமைங்கிறது ஆணித்தரமா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியும் புறக்கணிப்பாங்க, பாஜகவையும் புறக்கணிப்பாங்க. 4வது இடத்திற்கு தள்ளப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் சார் முடிவெடுக்க போறாரு? திமுகவோ என்டிஏவோ தேர்ந்தெடுத்து அதோட போய் செஞ்சு அரசியல் செஞ்சிடலாம். அந்த அண்ணா திமுகவுடைய கட்டமே சரியில்லை. தமிழுக்கும் தமிழன் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுக ஓபிஎஸ் அணி கழக அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் சார் இணைஞ்சிருக்காங்க. வார நேரத்தில் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் சொல்றத தமிழக மக்கள் தான் நினைக்கணும். அதிமுக தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கிடணும். எந்த போலி பொதுக்குழுவை சுட்டி காட்டி அவர் பண்றாரு, அதே போலி பொதுக்குழுவால் தானே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லி சொன்னார். அப்போ அந்த பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாங்கிறது மாயம் மறைந்து போயிடுச்சு. அப்புறமே அவர் அதாவது வெறுப்பில் தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட கட்சியை கபலீகரம் பண்ணிட்டார். அதனால் அவருடைய வார்த்தைகள் அதை இதுக்கு மேலே அவரெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா ஒரு மனிதன் திருந்துறதுக்கு பல காலங்களும் கொடுத்தாச்சு, பல உணர்வுகளும் கொடுத்தாச்சு. இன்று கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவரை சுட்டி காட்டியே அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாரு. ஏங்க நீங்கள் தான் அண்ணன் பழனிசாமின்னு சொல்கிறீங்க, அந்த அண்ணன் உங்கள் அண்ணன் பழனிசாமிகிட்டே கேளுங்க, நான் இணையறதுக்கு தயார் தான், நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்டார். இது இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நீரோட்டமாக இருக்குது. எப்படின்னா, ஓபிஎஸ் அண்ணன் எப்படி இருந்தார், புரட்சி தலைவி அம்மா எப்படி வச்சுருந்தாங்க, ஆனால் உங்ககிட்ட அவர் எப்படி சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காருங்கிறத இன்னைக்கு தொண்டர்கள் மக்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பெரிய வரப்பு. அவர் சொல்கிறது பார்த்தா பொதுக்குழு எந்த பொதுக்குழு? அந்த பொதுக்குழுவில் கூட தான் சசிகலாவும் பார்க்க மாட்டேன், தினகரனை சேர்க்க மாட்டேன். நீங்கள் அதை தினகரன் அவர்களை பார்த்தனால தான் அண்ணன் செங்கோட்டையனை காலி பண்ணி விட்டீங்க கட்சியில். இப்போ அதே பாஜக அழுத்தம் கொடுத்த உடனே டிடிவி தினகரனை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா? நீங்கள் பாஜகவின் அடிமை அடிமை அடிமைங்கிறது ஆணித்தரமாக தெரியுது. என்னைக்கு நீங்கள் 2024 மோடி வேண்டான்னு போனீங்களோ, இன்னைக்கு அதே மோடிக்கிட்ட போய் கையை கட்டி நிற்கிறதும் அதுகிட்ட போய் சிரித்து கொலாவு பண்ணுறதும் பார்க்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட அடிமை ஆயிட்டீங்க. உங்களை உட்கார வச்சுட்டே ஒரு பாரத பிரதமர் மோடி ரெட்டை இன்ஜின் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்பமாவது உங்களுக்கு உணர்வு இல்லையா? இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது மோடி பேசுவாரா? பேச விட்டுருப்பாங்களா? அந்த மீட்டிங் போனதுக்கு முன்னாடியே பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன், அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற்றுகிறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு முடியுமா? கழிவு இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதனால் இது எடப்பாடி பழனிசாமியின் ஆணவம் அகம்பாவம், அதுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிடும். அதான் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பொதுக்குழு எடுத்த முடிவு இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சார். இதை வச்சு சொல்கிறாரு. சரி, எந்த பொதுக்குழு சார் எடுத்தது? பொதுக்குழு அந்த பொதுக்குழுவே நீங்கள் தானே சார் ஒருங்கிணைப்பாளர் தானே சார் முதல்ல எடுக்க முடியும். கட்சியில் முதல்ல, அதாவது மற்ற கட்சிகளை மாரி இல்லை, இந்த கட்சியில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுறதே பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் பேரை தான் மாற்றி ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருங்கிணைப்பாளரால் நியமிக்கப்படுற கமிட்டி தான் கீழ்மட்டம் வரைக்கும் போய் கிளைக்கழகம் வரைக்கும் தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த பொதுக்குழுவை தேர்ந்தெடுக்கப்படும். அப்போ பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கக்கூடாது, பொதுக்குழுவால் ஒரு தீர்மானத்தை வைத்து பொதுச் செயலாளரை நீக்கக்கூடாதுங்கிறதான் புரட்சி தலைவர் வகுத்த விதி. அந்த விதியை மாற்றி திருத்தினது நீங்கள் தவறு. ஓபிஎஸ் என்ன பதவி? ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன பதவி? பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரமான பதவி. நீ கூட இணைதான்.
அவர் வந்து பொதுச் செயலாளர் அங்கீகாரத்தில் இருக்கிறாரு. அவரை மாற்றுறதுக்கு எந்த பொதுக்குழுவாலையும் முடியாது சார். பொதுக்குழு மாத்துனா நாளைக்கு நீதிமன்றத்திலே அதுவே எங்களுக்கு வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? இவரோட ரெக்கார்டே எங்களுக்கு வெற்றி. அதனால இவர் வேணா சும்மா சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். ஆகாத ஊருக்கு போகாத வழி தேடி அவர் தேடிட்டு இருக்காரு. 2026 நம்ம முன்னாள் பாஜக தலைவர் சொன்ன மாதிரி 4வது இடத்திற்கு தள்ளப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி இப்போ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. இப்போ இவர் டிடிவி சேர்த்துக்கினாரு, அவரோட இணைஞ்சிட்டாரு. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களோட சேர்றதுல என்ன சார் ஒரு பிரச்சனை? சார், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் தூய்மையானவர். அவர்கிட்ட எந்த வழக்கு இல்லை. அவர் எந்த யார்ட்டையும் போய் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் கூவத்தூரில் பண்ண சேட்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே என்டிஏ மேலே இருக்கிறவன்ட்ட கையில் இருக்குது. அதனால் அவங்கள எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்காரு. அதுதான் உண்மை. சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே வடநாட்டு போல் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் புறக்கணிப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சிக்கிட்டு வர்ற பாஜகவையும் புறக்கணிப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட தீர்ப்பு. அது யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க சார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்து உணர்வு உள்ளவனே இன்னைக்கு பாஜகவை ஏற்றுக்கிட மாட்டான். அப்புறம் சிறுபான்மையினர் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய சமுதாய மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்கிடுவாங்க? இந்து உணர்வுல இருக்கிறவனே ஏற்றுக்கிட மாட்டான். அதான் உண்மை. எப்படி நீங்கள் ஏற்றுவிடுவீங்க? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுவிடுவீங்களா? ஒரு 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 பாஜகவை உழைத்து மோடி வரணும்னு அரும்பாடுபட்ட அண்ணாமலையை தூக்கி மாற்றிட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்துருக்கீங்க. இன்னைக்கு அண்ணாமலையே மாற்றி பேச வைக்கிறீங்க. ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், தான் பணியை தொடர்ந்துக்கிட்டு வந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்கள் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து பேச வைக்கிறது ஒரு இந்து உணர்வு உள்ளவனுக்கு தெரியாதா? சொல்லுங்க பாபு. இந்துக்களுக்கே பாஜக கிட்ட வாழ வைக்க முடியல, அப்புறம் நீங்கள் எப்படி அடுத்த சிறுபான்மையினர்களை வாழ வைக்க போறீங்கன்னு தெரியல. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீங்க தயாரா இருக்கீங்களா கேட்டதுதான் அவர் முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் சொல்லிட்டேன். அதுதான் அவரோட அகம்பாவம், ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காரு. அவர் வந்து ஏதோ திமுக மேல மக்கள் அதிருப்தி இருக்காங்க, அந்த அதிருப்தியின் வெளிப்பாடுல கண்டிப்பா வந்து நம்ம வந்துருவோம். அடுத்தது கடந்த முறைகள் நடந்த திமுக அண்ணா திமுக நடந்தது போல இவர் கனவு கொண்டுட்டு இருக்காரு. அந்த கனவுலாம் பலிக்காது. மக்கள் எல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அன்னைக்கு இவ்வளோ சோசியல் மீடியாஸ் கிடையாது, இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் இருக்குது. இவர் வந்து அதில் மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் வேற ஒரு புரட்சியை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அது இளைஞர்கள் புரட்சி. அந்த இளைஞர்கள் பட்டணம்லாம் இவருக்கு தேடி வராது. இவருக்கு வயசு 74 75 வயசு ஆயாச்சு. இனி ஆட்சி படத்தில் உட்காந்து இவர் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் பல பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இனிமேல் தீர்ப்பளிப்பாங்க. அதிமுகவில் 70 வயசு மேலே யார் முதலமைச்சராக வகித்தது சரித்திரத்திலே கிடையாது. அப்புறம் எப்படி இவர் இன்னும் அவருக்கு அதிமுகவில் 74 வயசுல இவர் வந்து முதலமைச்சராக மீண்டும் வந்து உட்காரத்துக்கு முடியும்? அதிமுக சரித்திரத்திலே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 70 வயசுல போயிட்டார். அம்மா 69 வயசுல அவங்க தாண்டும் போது போயிட்டாங்க. இனி 70 வயசு தாண்டி இவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு முதலமைச்சராக வர்றதுக்கு அந்த அதிமுகவுடைய கட்டமே சரியில்லை. கட்டமே ஒத்துக்கிறாரு. பார்க்கலாம்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு. இப்போ தினகரன் என்ன சார், ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையன்லாம் விட்டுட்டு அருமை அண்ணன் எடப்பாடி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சார். அதுக்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டா, உங்க அருமை அண்ணன்டே சொல்லுங்க. அவரு 2 மாசமா திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காரு தினகரன். அப்போ கூடாலே இருந்து குழி பறிக்கிற வேலையும் பார்த்துருக்காரு. அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக போய் சேர்ந்துக்கிட்டார். அப்புறம் நான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டா தூக்கு போட்டு தொங்கணுமா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தொண்டர்களை குழப்புறாங்க. இவங்க வந்து தொண்டர்களை தான் குழப்பிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவங்க தொண்டர்களை குழப்புறாங்க. கூவத்தூரில் வேணும்னா சொல்லி வச்சுடுங்க, வேண்டான்னு சொன்னால் இவர் வேண்டான்னு சொல்லி போர்க்குடி பிடிக்க வைக்கிறீங்க. உங்களால் போர்க்குடி பிடிக்கப்பட்டவங்க தங்கம் தமிழ் செல்வன் எத்தனையோ வேறு செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் பார்க்கலாம். இவங்கெல்லாம் அன்னைக்கு உழைச்சாங்க. எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் உங்க கூட இருந்தாங்க. அதனால 2021 நீங்கள் தனிமையில் கலங்கானலான்னு போனீங்க. அதனால எத்தனை பேர் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வெளியே போனானோ ஓடனானுங்கிறதுலாம் வரலாற்று சாதனைகள் இருக்குது. அதே 2021 இருக்கிற தினகரன் மாசா இருந்தா இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் நிக்கேன்னு சொல்லியிருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் வந்து நின்னார்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்தார்ல உங்களுக்கு. அவரோட பையன் சிட்டிங் எம்பியா இருக்கும்போது விட்டு கொடுத்தார்ல, அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தார்ல. அந்த வாழ்க்கை கொடுத்ததுனால தானே உங்களுக்கு இத்தனை % ஓட்டு 1% ஓட்டாது இருக்குங்கிறத காட்ட கொடுத்தாரு.
இல்லைன்னா அமமுக எங்கே இருந்தது? திருச்சியில் துண்டை காணும் துணியை காணும் போனது தானே. அதனால் கால நேரங்களில் தந்தாலும் நாங்கள் பேச விருப்பப்படலை. காலம் தகுந்த நடத்துக்கு தந்தால் நீங்கள் நடந்துக்கிட்டால் நாங்கள் எடுத்து போக வேண்டிய காலகட்டத்துக்கு வருவோம். அதே மாதிரி தினகரன் சொல்றாரு என்டிஏ கூட்டணியோட வந்து இணைஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஓபிஎஸ் அவர்களோட எண்ணத்துக்கு கை கொடுக்குங்களா? அல்ல சார், அது அவர் சொல்லிட்டு நட்பு ரீதியாக கூப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் யாருங்க என்டிஏல? இவரையே கூட்டிட்டு போய் ஒட்டி வச்சிருக்காங்க. இவர் போய் சொன்ன உடனே எடப்பாடி அதனால தான் அண்ணன் அந்த வார்த்தையை திருப்பி சொல்றாரு, ரிப்பீட்டு. உங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லுங்க. இது டிடிவி தினகரனுக்கு கொடுத்த ஒரு சம்மட்டி அடின்னு நினைச்சது. இந்த ஒரு வார்த்தை போதும், அதில் பல ஆயிரம் இருக்கு, பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. அவ்வளோதான்ங்கிறத நான் சொல்ல முடியும். அப்புறம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நான் என்ன சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் ஜாதி முத்திரை குத்தாத ஒரே தலைவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு யாராவது ஜாதி முத்திரை குத்துவாங்களா? குத்த மாட்டாங்க. நீங்க தேவரையா சொன்னாலும் அனைத்து ஜாதியினரால் போற்றப்பட்டவர். காமராஜருக்காக தன் சொந்த தொகுதியை, அதாவது தான் சொந்த தொகுதியில வேலை செய்யாம காமராஜருக்காக தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போனவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அதுபோல அவர் ஜாதி மதம் பார்க்காத தலைவர். அவர் வழியில் வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அதனால இவருக்கு அந்த முத்திரை கிடையாது. அவர் எல்லா சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஜாதி முத்திரையை குத்தப்பட்ட ஒரு ஜாதி தலைவர் தான் அவர். அவருக்கு அந்த ஜாதி ஓட்டு தான் இருக்கணுமே ஒழிய மற்றபடி அவருக்கு எந்த ஓட்டு வராது. அந்த சமுதாயத்தினரு நீங்க போய் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அங்க இருக்கிற சமுதாய முக்குலத்தோர் சமுதாயமே உங்களை வசைப்பாட தொடங்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? அதனால நம்ம அதை பெருசாக்கி கொண்டு போய் அவ்வளவு நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியாட்டு இங்க உட்கார்ந்து இருந்துக்கிட்டு திரும்பி அவரை நம்ம குறை சொல்லவும் விருப்பப்படலை. அது இருந்தாலும் வலிக்குது. உங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி அவரோட இருந்த தொண்டர்கள்லாம் பாடுபட்டு தான் நாங்கள் இன்னைக்கு தெருவில் நின்றுட்டு இருக்கிறோம். நீங்கள் போய் ஒட்டிக்கிட்டு அண்ணன் வாங்க பரிசீலனை செய்யணும், நான் கூப்பிட்டா அழைச்சிருவாரு, நான் கூப்பிட்டா வந்துருவாரு, நீங்கள் பழைய சாரா நினைக்காதீங்க, பழைய சேர்மனாக நினைக்காதீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைவர் நீங்கள் நினைச்சிருங்க. அதுதான் நாங்கள் கொடுக்குற டிடிவி தினகரன் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு இது. நீங்கள் பழைய சாரு சேர்மன் சும்மாவா கொடுத்தாங்க, அம்மாக்காக பண்ணுங்க. அவர் எழும்பி நின்றுவாரு, என்ன கண்டா கும்பிட்டுருவாரு, அதனால நாங்கள் அழைச்சா அவர் வந்துடுவாரு. அவருக்காக நாங்கள் குரல் கொடுக்காம யார் குரல் கொடுப்பா? இங்கே இருக்கும்போது இப்படி தான் பேசுறீங்க, அங்கேயும் போய் இப்படி பேசிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வேலையை வந்தாச்சா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆமாசாமி போட்டாச்சா, உங்களை என்டிஏ பிடிச்சி வச்சு அமுக்கிட்டாங்களா? மற்ற சகல விஷயமும் எங்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். அதனால வேற சில விஷயங்களை நாங்களும் வெளியில் உடக வேண்டியாங்கிறதுனால அண்ணன் டிடிவி தினகரன் இதோட அமைதியாக உங்கள் களப்பணியை பாட்டு போங்க. நீங்களே அரசியலில் நிற்கலன்ட்டீங்க, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி வேணும்னு கேட்டிருக்கீங்கன்னா அந்த ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டு ஏதோ பாஜக ஜிங்ஜாங் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கோம். அண்ணன் டிடிவி தினகரன் வாழ்கன்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். அது இங்கே இருக்கிறவங்களுடைய சிண்டு பிடிச்சி விளையாடுற வேலை வேண்டாங்கிறது. அதான் சார், இப்போ அவருக்குன்னு ஒரு கட்சி வச்சுன்னா அவர் போட்டிடுறாரு. இப்போ இவர் ஓபிஎஸ் அவரை கூப்பிட்றது பார்த்தா சுயேட்சை சின்னத்துக்கு நின்று போட்டிடுற மாதிரி இல்லை சார் சொல்லி கூப்பிட்றாரு தினகரன் அவர்கள். இல்லை, தினகரன் அவர் சொல்கிறது நட்பு ரீதியாக எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் அவரை போய் திரும்பி நான் அதை தான் சொல்லிட்டேனே. இப்போ நீங்கள் அண்ணன் தம்பியாக புழங்கிட்டீங்க, நான் திருப்பி கேட்குறேன், அண்ணன் தம்பியாக புழங்கிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு குக்கர் சின்னம்? நீங்கள் இவரை முதலமைச்சராக கை காட்டினவரே நீங்கள் தான். இவரை முதலமைச்சருக்கு இடத்துக்கு கொண்டு திரும்ப சசிகலா அம்மாட்ட பரிந்துரை பண்ண நம்ம அண்ணன் டிடிவி தினகரன் தான். அப்போ நீங்கள் துணை பொதுச் செயலாளர் தான் இருந்தீங்க, வைங்க துணை பொதுச் செயலாளரா. ரெட்டையில சின்னத்திலே அவர் தினகரன் போட்டியிடட்டுமே. ஆண்டிப்பட்டி தொகுதி தானே விருப்பப்படுறாரு. ஆண்டிப்பட்டி தொகுதியில் ரெட்டையில சின்னத்தை கொடுத்து நிப்பாட்டை விட சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியா. நீங்கள் ரெண்டு அண்ணன் தம்பியா புழங்கியாச்சுலா சார்? அப்புறம் எதுக்கு குக்கர் சின்னம் உங்களுக்கு? நீங்கள் தான் அம்மா ஆட்சியை கொண்டாட சொல்கிறீங்க, அவரும் அம்மா ஆட்சி தான் கொண்டு வருவேங்கிறாங்க. நீங்களும் திமுக எதிராக தான் போர்க்குடி பிடிக்கிறீங்க, அவரும் திமுக எதிராக தான் வசப்படுறாரு. அப்புறம் உங்கள் முதலாளியும் திமுக எதிராக தான் வசப்படுறாங்க. அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் சொல்கிறேன் கரெக்டு தானே? ரெட்டையில சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள். சப்போஸ் ரெட்டையில சின்னம் கிடைக்கல, ஏன்னா வழக்குகள் இருக்கு, முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி குக்கர் சின்னத்தில் நிற்பாரா? அவருக்கு இவர் குக்கர் சின்னத்தை கொடுப்பாரா? ஒருவேளை அதுக்காக தான் டிடிவி தினகரனை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சிருக்காரோன்னு தோணுது. ஒருவேளை ரெட்டையில சின்னம் முடக்கப்பட்டால் குக்கர் சின்னத்தில் நிற்கலாம்னு நினச்சிருப்பாரா?
அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே இப்போ ஓபிஎஸ்ஸை கூப்பிட்ற டிடி தினகரன் அவர்கள் எடப்பாடி அவர்கள்கிட்டே பேசலாம் சார், இதை பற்றி ஓபிஎஸ் அவர்களை இணைச்சுக்கோங்க, சசிகலா அவர்களை இணைச்சுக்கோங்க, நம்ம கூட ஏன் சார் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? யாரை கேட்குறீங்க? டிடிவியை தான் கேட்குறீங்களா? ஏன் நீங்கள் திரும்பி திரும்பி அவரே சுற்றி வரீங்க? அவர் பேச மாட்டாருங்க. இங்கே இருக்கும்போதே அவங்க சித்திக்கிட்டே போக மாட்டேங்கிறாரு. அங்கே போய் எடப்பாடிகிட்ட பேசுவாரா? இவர் தான் சொன்னார், என்ன நேருக்கு நேராக சந்திக்க திராணி இருக்கா எடப்பாடி பழனிசாமி. அவர் அன்னைக்கு மோடி வந்திருக்கிற அன்னைக்கு நேராக வாராரு, 2 பேரும் கையை குலுக்குறாங்க. அப்புறம் அண்ணங்கிறாரு. இவர் தான் அங்கே போய் அமுங்கி உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரை பார்த்து புதுங்கிறாரு. ஓபிஎஸ் அண்ணனை மட்டும் மிரட்டுற மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. என்னங்க அர்த்தம்? அது ஓபிஎஸ் அண்ணன் கொடுக்குற மரியாதை அவர் பயத்தின் சூழ்நிலையாக கடத்திட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் அம்மா இருந்தாங்க, பணிஞ்சாங்க. இனியெல்லாம் இன்னும் ஓபிஎஸ் என்ன பணிஞ்சா நாங்களே சொல்லிடுவோம். ஆனால் இனி குனிகிற வேலைகளெல்லாம் யார்ட்டையும் காட்டாதீங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறோம், எங்களை நினைச்சிடுங்க. இனி நீங்கள் குனிஞ்சு யாருக்கும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறத அனித்தரமாக சொல்லிடுவோம். இப்போ பார்க்கறதுல பார்த்தா சசிகலா அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கே தினகரன் துரோகம் செஞ்சுட்டு போன மாதிரி இருக்குங்களே சார். அவர் துரோகம் செஞ்சாரா செய்யலையோ அதை நான் இப்போ விமர்சிக்க விருப்பப்படலை. 2026 மக்கள் அதுக்கு உரிய பாடத்தை கொடுப்பாங்க. அவரோடு வலதுகரமாக இருந்த கடம்பூர் அந்த அவர் பேர் மறந்து போச்சு, அவர் கூட திமுகவில் போயிட்டார். தென்மண்டல பொறுப்பாளராக இருந்தவர் மாணிக்கவாசன், அவர் எல்லாம் போயிட்டார். இன்னும் ஒரு சில ஆட்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அதான் சொல்லட்டோம்ல, இவருக்கு அந்த சமுதாய வாக்குகளே சிதறுது. அதுக்கு ஒரு போர்வை எடுத்து மூடுறதுக்காக அண்ணன் ஓபிஎஸ்ஸை இழுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் அண்ணன் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டாருங்க. சார் ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் சார் முடிவு எடுக்க போகிறாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார் கண்டிப்பாக. தொண்டர்களுடைய உரிமை பிரகாரம் தாவேக்கால இணையணும்னு சொல்லி பெரும்பான்மையான தொண்டர்கள் முடிவு எடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆட்கள் திமுகன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவர் அந்த ஆப்ஷன் என்டிஏன்னு வைக்கல. என்டிஏங்கிற ஆப்ஷனே அவருக்கு தவிர்த்துட்டாரு. என்டிஏ வேண்டாங்கிறதுல முடிவும் அவர் இது பண்ணிட்டாரு. அதனால் அவர் என்ன முடிவெடுத்தாலும், அதாவது அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் வரணும். ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், புரட்சித் தலைவி அம்மாவோட பயணித்தவர். இப்போ தாவேக்கா போகணுன்னாலும் தாவேக்கா தலைவர் அதையும் அவரும் வரணும்ல, இறங்கி இவர் வரட்டுமே ஆங்கிற ஒரு நினைப்பில் உட்கார முடியாது. அதாவது அவரும் கூட்டணியை அவர் வெறும் காங்கிரஸை மட்டும் நம்பி உட்காரக்கூடாது. காங்கிரஸ் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக வருதா பிரிஞ்சு வருதான்னு நமக்கு தெரியாது. அதனால் இல்லாமல் 234 தொகுதியிலையும் களங்காணலான்னு சிலவங்க பேச்சை கேட்டு அவரும் தாவேக்கா தலைவரும் அதில் மாட்டிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் விஜயகாந்த் நிறைய விஷயங்களில் பட்டாங்க. பல நடிகர்கள்லாம் இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிலாம் நிறைய பட்டுட்டோம். ஓட்டாகாது. அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களோட ஒரு கூட்டணி இருந்துக்கிட்டால் தான் உண்டு. அது அவர் தாவேக்கா தலைவர் விஜயும் அதை பயன்படுத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி பேசுவாங்க, அண்ணனும் அவருக்கு முயற்சி எடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது தானே, அதாவது இன்றைய சூழ்நிலை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அவதாரம் தான் சொல்ல போனால். 4வது அவதாரம் இல்லை, அது எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டாரு. அதனால் இன்னும் 3 தான் இருக்குது. ஒன்று, நமக்கு அரசியல் வேணும்னு சொன்னால் அது தாவேக்காவோடு இணைந்து பயணிக்க வேணும். போனால் நம்ம அரசியல் செய்யலாம். எல்லா இடத்துலையும் நம்ம இறங்கி 234 தொகுதியிலையும் நின்று வேலை செய்யலாம். நம்மளுடைய மக்களுடைய தீர்ப்பு அதுவாக இருந்தால் தாவேக்கா ஆட்சிக்கு கூட கொண்டு வர்றதுக்கு நம்ம பாடுபடலாம் அரசியல் செய்கிறதுல. இல்லை அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, மக்கள் நம்மளை எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டாலும் சரி, நம்மளுடைய எல்லா ஐம்புலங்களையும் சூடு சொரணை எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சரி என்ன வேணாலும் போட்டு அரசியல் இதெல்லாம் சகஜப்பா ஆன்னு சொல்கிற சூழ்நிலையில் போனால் திமுகவோ என்டிஏவோ தேர்ந்தெடுத்து அதோட போய் செஞ்சு அரசியல் செஞ்சிடலாம். இல்லை இந்த 2026 நம்ம அரசியலில் அமைதி காத்து துறவரம் போடுவதே முட்டு. இப்போ ஒரு சில விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். புறக்கணிக்கிறதுன்னா அவர் என்ன 234 தொகுதியில் நான் தனிச்சு நின்று போட்டி போடுறேன்னு யாரையும் அவர் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் அவர் தயாரில்லை. ஆர்வ கோளாறுல எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது பிறகு நம்ம பார்த்துட்டோம். கடந்த முறை நீங்கள் சொன்ன டிடிவி தினகரன் இப்படி 2021 எத்தனை பேரை வாழ வச்சார், எத்தனை பேர் அதோட ஓடனா, அதுக்கப்புறம் திரும்பி எத்தனை பேர் இன்னும் கடன்காரனா மீண்டு சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு தெருவில் நிற்கிறாங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை அவர் எந்த காலத்திலையும் பண்ண மாட்டார். அதனால தான் ஓபிஎஸ் பின்னாடி தொண்டர்லன்னு சொன்னதுனால தான் அவர் ராமநாதபுரத்தில் போய் தன்னிச்சையாக நின்று அங்கே 3.5 லட்சம் ஓட்டை வாங்கினார். நல்லா புரிஞ்சிருக்கேன். சும்மா ஒன்றும் அவர் போய் இது பண்ணலை.
அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு, ஒரு மக்களை காப்பாத்துறாரு, தன்னை நம்பி நிற்கிற தொண்டர்களை அனுதினமும் கரையேற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு உள்ள நீங்க எப்படி இது பண்ண முடியும்? அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா வழியில் வந்தவங்க. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எந்த தொண்டனையுமே பண்ணல, தான் சொத்தை வித்தே அரசியல் நடத்தினார். தன்னுடைய வீடு முதல் கொண்டு அடமானத்துக்கு போச்சு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய நகையிலிருந்து வீடுலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் அரசியல் நடத்தினாங்க. எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு சில விஷயங்களும் நாங்கள் கூடால நான் வந்தவன் அந்த காலத்துலேயே. இப்போ அண்ணனும் அதே மாதிரி தன்னுடைய பல கஷ்டத்துக்கு இடையிலையும் அவர்கிட்ட பணம் இருக்கலாம், கோடி கோடியாக இருக்கலாம்னா எல்லாரும் பலரும் சொல்லுவாங்க. இருக்கலாம், அது எந்த ரூபத்தில் இருக்குது எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் எடுத்து இவ்வளவு 4 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு அமைப்பை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். வைத்திலிங்கம் சல்லி காசு கொடுக்கல, மனோஜ் பாண்டிய சல்லி காசு கொடுக்கல, நல்லா புரிஞ்சிருங்க. எல்லாமே இவர் தான் போட்டது. ஜேசிடி பிரபாகரா இருந்தாலும் அவரும் தான். இவங்கெல்லாம் எம்எல்ஏ இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க, யாராவது பணம் இறக்குறாங்களா? எல்லா விஷயமும். ஆனால் இதுக்கு மேலே அவரால் 234 தொகுதியிலையும் நான் களமிறங்குகிறேன், நான் பணத்தை செலவு பண்ண விட்றேன்னு சொல்லி எந்த தொண்டனையும் பாதிக்க விட மாட்டார். தொண்டர்கள் ஒரு சில பேர் வந்து டிவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனாலே வந்து திமுக ஆப்ஷன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாருங்க ரொம்ப. இல்லை, திமுக பக்கம் எப்படி தொண்டர்கள் தாவேக்கா பக்கம் போகணும்னு சொன்னால் தாவேக்கா தானே போகணும், திமுக பக்கம் இல்லை. திமுகவுக்கு போகணும்னு சொன்னவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பி அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த அரசியல் வாழ்க்கைக்காக, தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக போவாங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திமுக பக்கம் போகிறதுக்கு ஒன்றும் அண்ணா திமுக தொண்டர்கள் இது பண்ண மாட்டாங்க. திமுகவிலே அந்த துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அந்த பழைய வயதானவர்கள் ஒதுக்கி கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு வழிவிட்டு கொள்ளுங்கன்னு இளைஞரணி மாநாட்டிலே சொல்கிறாரு. அவ்வளவு அங்கே இருக்கிற ஓட்ட உடசலே அவர் ஒதுக்குறதுக்கு நிற்காரு. இங்கே இருக்கிற ஓட்ட உடசல்லாம் அங்கே போய் சேர்ந்து என்ன சாதிக்க போகிறாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவுக்கு போகிறவங்க எல்லாரும் சேகர் பாபு ஆகிட முடியாது, செந்தில் பாலாஜி ஆகிட முடியாது நான் பலமுறை சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய கடின உழைப்புகள். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உழைச்சவருக்கும் மரியாதை கொடுக்காரு. இப்போ வைத்திலிங்கம் 10,000 பேரை கூப்பிட்டு மாநாடு நடத்துறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இந்த மாநாடு 4 ஆண்டு காலம் இல்லை இந்த கூட்டமாவது ஏன் ஓபிஎஸ் கூட இருக்கும்போது செய்யலை? ஏன் கட்சி இந்த 4 ஆண்டு காலம் இருக்கும்போது இவர் செய்யலை? யோசிப்பாங்க, அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அண்ணன் துரைமுருகன் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கல்யாணம் கழிச்சிக்கப்பட்டது, படிக்க வைக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கூப்பிட்ட பிறகு என்ன சொன்னார்? நான் வரமாட்டேன், எனக்கு தலைவர் தான் முக்கியம்ட்டார். அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஆர் இருந்தார், வரமாட்டேன்னு தான் இருந்தார். அப்போதான் தலைவர் வந்து எஸ்எஸ்ஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? அண்ணா வளர்த்த கழகம் முக்கியமா, அண்ணா வளர்த்த கொள்கை முக்கியமானு கேட்டார். எஸ்எஸ்ஆருக்கு எழுதிய கடிதங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. அதை பார்த்துட்டு எஸ்எஸ்ஆர் மனம் மாறி கொள்கை முக்கியம்னு கொள்கையோட வந்தவர். ஆனால் அதே துரைமுருகன் வந்தாரா? வரல. எத்தனை பேர் வந்தாங்க? நாஞ்சில் மனோகரன் இங்கேயும் இருந்தார், அங்கேயும் இருந்தார். இங்கே தோற்றோன்னா அங்கே போயிட்டாரு. இன்னைக்கு திமுகவில் போய் சேர்றது வந்து நாளைக்கு வந்து அவர் உதயநிதியோட கண்ட்ரோலுக்கு தான் நீங்கள் போய் நிற்க முடியும். அண்ணன் ஓபிஎஸ் வந்து விஜயோட பயணிப்பாரா? 3 முறை முதல்வராக இருந்தவர். இவரோட அனுபவம் என்ன? இவர் போய் விஜயோட கூட்டணி வச்சா அனுபவமானு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து திமுக பக்கம் போனவங்கலாம் வந்து நாளைக்கு யார் அண்ணன் ஸ்டாலின் கூட பயணிக்க போகிறீங்களா? அவர் அந்த ஏஜ் ஆகிட்டு எதாக இருந்தாலும் தம்பி பாருங்க தம்பியும் இன்னைக்கு கூட ஒரு சில நிகழ்வுகளில் தம்பியை தான் அவர் உதயநிதியை தான் முன்னிலைப்படுத்தி அவரே இன்னைக்கு இது பண்ணுறாரு. இந்த ஜவுளித்துறை இதுக்கெல்லாமே நான் பார்க்க தான் செஞ்சேன். ஏன்னா அவருக்கும் அந்த வயசாகிட்டு 75 வயசு அவரும் தாண்டிட்டார். அதனால் இனி அந்த இளைஞர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் வரும். அந்த இளைஞர்களோட ஓட நாம் தயாரா அங்கிறத சிந்திச்சுக்கிட்டு தான் திமுகவில் பக்கம் போனால் இவர் யார், இவர் எதுக்காக வந்தார், இவர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவர் இங்கே வந்திருக்காரு, இவர் நம்ம கூட உழைப்பாரா, இல்லை ஆட்சி இருக்குன்னு வந்திருக்காங்களா, நாளைக்கு ஒருவேளை ஆட்சி போனால் நம்மளை கவுத்து விட்டுரு அந்த பக்கம் போயிடுவாங்களா? இதெல்லாம் திராவிட தலைவர் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக யோசிப்பார். ஏன்னா அவர் பல ஆண்டு காலம் மிசாலில் இருந்து பல ஆண்டு காலம் பல துரோகிகளையும் சந்தித்து வந்தவர். அதனால் புதுசாக போகிறவங்களை கண்டு அவர் வாங்க வரவேற்கிறதுக்கெல்லாம் அவர் இல்லை, வாங்க 10ஓட 11 இது அத்தோட இது ஒன்று நினச்சி அவர் வரவேற்கிறது தெரியும். இப்போ உணர்வுபூர்வமான ஆட்கள் போனால் அவருக்கு தெரியும், இந்த ஆள் உணர்வுபூர்வமாக இருப்பான், இவன் இறக்கி விட்டால் ஃபீல்டில் வேலை செய்வான், இவன் நிற்பான். அதுதான் நீங்கள் செந்தில் பாலாஜியை நம்புறாரு. செந்தில் பாலாஜிக்கு மேலே 1000 வழக்குகள் வந்தாலும் அவரை அமைச்சரை வச்சு அளவு பார்த்தார். புரட்சி தலைவர் அம்மாவோட செய்ய மாட்டாங்க. ஒரு வழக்கு வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவர் செஞ்சார் விடாமல். அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யாருக்காக இருப்பார்? அவர் அண்ணன் ஸ்டாலினுக்காக தான் இருப்பார். சேகர் பாபு
இக்கட்டான சூழ்நிலையில் அவரை இந்த அதிமுகவில் பல இன்னல்கள் படுத்தி அவர் வெளியே போகிற ஆளுங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? சேகர்பாபு நாளாக கூட பயணித்தவர். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசமான உணர்வுமிக்க தொண்டனை இந்த அதிமுகலேருந்து சில உந்து தள்ளிகளால் வெளியே தட்டப்பட்டாங்க. அம்மாட்ட போட்டு கொடுத்து அம்மா கேட்டாங்க, வெளியே போயிட்டார். அவருடைய சூழ்நிலை, அன்றைய சூழ்நிலை பல இக்கட்டான சூழ்நிலை. ஆதரவுகரம் நீட்டினது திமுக. இன்னைக்கு அந்த திமுகவில் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய செல்ல பிள்ளையா இருக்காரு. அது மாதிரி மற்றவங்களை உழைக்க சொல்லுங்க. மனோஜ் பாண்டிய செஞ்சிருவாரா? அவர் அண்ணன் ஸ்டாலின் சரி வாங்க தாய் உள்ளத்தோடு அணைச்சிக்கிட்டேன்னு சொல்லி அணைச்சி உள்ளே போட்டுக்கிட்டார். அவ்வளோதான். ஒரு பதவியை கொடுத்து இந்தா போ வேலை செய்யலைன்னா திரும்பி என்ன பண்ணுவாங்க? பரமபத கட்டத்திலேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க. ஆனால் அந்த உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நீங்கள் ஒரு டிடிவி தினகரனை உள்ளே சேர்த்துட்டா ஒட்டுமொத்த முக்களத்தோர் வாக்கு வந்துடும். அதனால நம்ம வெற்றி பெற்றுவோன்னு இல்லை. கொங்குல இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாரு, ராம்நாட்டில் இருந்த அண்ணன் அன்வர் ராஜா போயிட்டாரு. சிந்திக்கணும். சோழமண்டலத்தில் இருக்க அண்ணன் வைத்திலிங்கம் போயிட்டாரு. அப்புறம் தென் மாவட்டத்தை சுற்றி மனோஜ் பாண்டிய பெய்யாச்சு. இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போடணும். இது எல்லாமே ஒரு சில ஓட்டுகளை அங்கங்கே குறைக்கும். உங்களுக்கு எதிரி ஒரு தினகரன் உள்ள எடுத்துக்கிட்டு நீங்கள் 10 தினகரனை வெளியேற்றி விட்டீர்கள். அதுதான் உண்மை. இபிஎஸ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் என்ன செய்வார்? மீண்டும் சட்ட போராட்ட வலிமையாக கையில் எடுப்பாருங்களா? அது சொல்லிட்டாரு. அவர் பேட்டியே தெளிவாக சொல்லிட்டார்ல. எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும். பொதுச் செயலாளருங்கிற முறையை நீங்கள் அமல்படுத்தணும். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. இதெல்லாம் அவர் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. சட்ட போராட்டத்திலேருந்து அவர் விதிவிலக்கில். இப்போ வைத்திலிங்கமும் சட்ட போராட்டம் பண்ணார், அபிடவிட் போட்டார். மனோஜ் பாண்டியனும் போட்டார், ஜேசிடி பிரபாகரும் ஒன்று போட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க கழிச்ச போகிற. இந்த 3 பேரும் 3 திசையாக ஓடிட்டாங்க. ஆனால் அண்ணன் கடைசி வரைக்கும் நின்று செய்கிறார். அவர் ஒரு முடிவு எடுத்தால் கடைசி வரைக்கும் நின்று செய்வார். அந்த முடிவில் இருந்து மாற மாட்டார். இப்போவும் அவர் சொன்னது டிடிவி தினகரனுக்கு தான் அந்த பதில் கொடுத்தார் ஒழிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட தாங்க கெஞ்சவோ இல்லை கொஞ்சவோ செய்யலை. அதை ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். உங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அது ஊடகங்கள் திருச்சி அண்ணன் சொல்லிட்டாரு, இவர் தாந்துட்டாரு, தனிமரமாக நின்றுட்டார். ஒரு தனிமரமும் இல்லை. அவர் பிப்ரவரி 7ஆம் தேதி போகும்போது யார் வருவாங்க, என் கூட வருவாங்களான்னு நினச்சி கூட போய் நிற்கல. அவராக போனார், உட்கார்ந்தாரு, அம்மா சமாதியில் இருந்தார். அவர் முன்னாடி தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் அணிதிரண்டு போனாங்க. அவர் தக்க வைக்கலையேன்னு சொல்லதுக்கு இந்த மாதிரிப்பட்ட புன்னுருவிகள் எல்லாம் உள்ளாடி பூந்து விசுவாசமான ஆட்களை வெளியேற்றிட்டு இருந்தாங்களே தள்ளி, அதனால தான் வெளியேறினாங்களே தள்ளி. மற்றபடி இன்னைக்கு வரையும் வெளியே போனவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை யாராவது வசப்படிருக்காங்களா? யாராக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், யாராவது வசப்பாடுற ரேஞ்சில் ஓபிஎஸ் அண்ணன் வைக்கல. ஆனால் போனவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கையில் இது அதிமுக சிக்கிக்கிட்டு இனி மீட்டெடுக்க கஷ்டமோ, இனி சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு நம்மள்ட்ட டப்பு இல்லை, பணம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போகணும், வக்கீலுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஓட்டம் பிடிக்கிறாங்களோ ஒழிய தன் நலத்துக்காக தன் சுயநலத்துக்காக ஓட தொடங்குறாங்க. இவர் அப்படி இல்லை. எந்த போராட்டம் தொடங்குறாரோ அந்த போராட்டம் முடிவு பெறவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதியை சட்டத்திட்டங்களை மாற்றவும் இவர் பயந்து போராடுவார். வருகிற தேர்தலில் இவரோட வியூகம் அமைத்து சரியான தேர்தல் பணிகளை இறக்குவார். அவரை நம்பி இருக்கிறவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற வியூகத்தை அமைப்பார். கண்டிப்பாக சார். இந்த நேரத்தில் இருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.